சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை எளிதாக்க டாஸ்மாக் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட தானியங்கி இயந்திரங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. வாடிக்கையாளர்கள் காலி பாட்டிலை இயந்திரத்தில் செலுத்தி QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் கூடுதல் கட்டணமான ₹10 அவர்களின் UPI கணக்கிற்கு நேரடியாக சென்றடையும். முதற்கட்டமாக சென்னை எழும்பூர் பகுதியில் சோதனை அடிப்படையில் நிறுவப்பட உள்ள இந்த இயந்திரம் ஒரே நேரத்தில் 3000 பாட்டில்கள் வரை சேமிக்கும் திறன் கொண்டது. மீன்பிடி தடைக்காலம் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைந்ததையொட்டி விசைப்படகுகள், மீன்பிடி உபகரணங்களை நாகை மாவட்ட மீனவர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். நாகூர் முதல் கோடியக்கரை வரை உள்ள 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் தயார்படுத்தி வருகின்றனர். மீன்பிடி படகுகளில் ஐஸ் கட்டிகள், உணவுப் பொருட்கள், மீன்பிடி உபகரணங்களை ஏற்றும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் விசைப்படகுகளை பழுது நீக்கம் செய்து தூய்மைப்படுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு, காவிரி விவகாரங்களில் முந்தைய அரசுகள் செய்த வரலாற்றுப் பிழையை தாவேக அரசு ஒருபோதும் செய்யாது என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லை பெரியாறு அணையில் அதிகபட்ச அளவுக்கு நீர் தேக்க வேண்டும் என்பதே தாவேக அரசின் கொள்கை என்று குறிப்பிட்டார். மேகதாது அணை திட்ட அறிக்கையை தயார் செய்ய மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது என்றும் அணை கட்ட அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் நிர்மல்குமார் தெரிவித்தார். மேகதாதுல நேற்று திரு DK சிவகுமார் அவர் தவறான தகவலை நேற்று அவருடைய பேட்டியில் பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோர்ட்டு மேகதாது அணை விஷயமான பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணும், அதெல்லாம் தவறான தகவல். கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுறது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது திட்டத்தை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணட்டும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தரவில்லை. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் அனுமதி தராத அளவுக்கு தான் நம்மளுடைய நடவடிக்கைகள், அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்கும். மேகதாது விஷயத்திலும் சரி, முல்லை பெரியார் விஷயத்திலும் சரி, கடுமையான ஒரு நடவடிக்கை இருக்கும். நம்ம உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் தான் நம்மளுடைய கொள்கையும் சரி, நம்மளுடைய முடிவுகளும் சரி 104 நீர்த்தேக்கத்தில் இருக்கும். நம்ம அதை வலியுறுத்திட்டே இருப்போம். தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரை உள்ள சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயர் மாற்றம் செய்ய தாம்பரம் மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அசோக சக்ரா விருது பெற்ற மேஜர் முகுந்த் வரதராஜனின் நினைவை போற்றும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தாம்பரத்தில் உள்ள மேஜர் முகுந்த் வரதராஜனின் இல்லத்திற்கு நேரில் சென்ற தமிழக மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அமைச்சர் சரத்குமார் அவரது பெற்றோர் மற்றும் சகோதரியை சந்தித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் அருகே நெடுங்காடு பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் 94வது ஆண்டு தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் பங்குத்தந்தையின் சிறப்பு திருப்பலிக்கு பிறகு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித அந்தோணியாரின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திருநெல்வேலி சிந்துபூந்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் சமூக மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஆற்றில் வீசப்பட்டிருந்த துணிகள், பானைகள், மனித எலும்புகள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. 25க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கழிவுப் பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கனமழையால் நாகர்கோவில் பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறத்தில் பழுதடைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்புறம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பின்புறம் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படுகிறது. மழைக்காலங்களில் மருத்துவர் அறை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் கசிவு ஏற்படுகிறது. இதனால் சில அறைகளை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுவதோடு மின் கசிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது. சுகாதாரத்துறை துணை இயக்குநரிடம் கேட்டபோது கட்டடம் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கட்டடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கேரள எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு மேலும் சிலருக்கு அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனையடுத்து கூடலூரில் கேரள எல்லை சோதனைச் சாவடிகளான நாடுகாணி, பாட்டவயல், சோலாடி, தாளூர், நம்பியார்குன்னு ஆகிய இடங்களில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து வருவோர் வெப்ப பரிசோதனைக்கு பின் தமிழக பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். விசாரணை கைதிகளை முன் அனுமதியின்றி காவல் நிலையத்தில் வைத்திருக்கக்கூடாது என்று போலீசாருக்கு சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து காவலர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், சந்தேகத்தின் பேரில் பிடிபட்ட கபர்களை காவல் ஆய்வாளரின் அனுமதியின்றி பொது நாட்குறிப்பில் பதிவு செய்யாமல் காவல் நிலையத்தில் கைதி அறையில் அடைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். விசாரணை கைதிகளை துன்புறுத்தக்கூடாது என்றும் விசாரணை முடித்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் எந்தவித சட்டம் ஒழுங்கு பிரச்சினையும் ஏற்படாமல் கண்காணிக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு அருகே கட்சி கட்டடத்தை இடிக்கும் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு பெருந்துறை திமுக மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் KP சாமியின் மனைவிக்கு சொந்தமான கட்சி அலுவலக கட்டடத்தை இடிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த திமுக பெருந்துறை மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கௌதம் மீது கான்கிரீட் தூண் விழுந்ததில் நிகழ்விடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் பொக்லைன் இயந்திர ஓட்டுநரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் மா வகைகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் சாலையோரம் கொட்டப்பட்டு அழுகி வருகின்றன. மா வகைகளுக்கு கிலோவிற்கு 15 ரூபாய் வரை கிடைத்தால்தான் லாபம் கிட்டும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பெங்களூரா ரகம் கிலோ 3 முதல் 5 ரூபாய் வரையிலும், நீலம் 2 முதல் 5 ரூபாய் வரையிலும் தரத்திற்கு ஏற்ப விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ராயக்கோட்டை சாலையில் உள்ள ஆலப்பட்டி பகுதியில் பெங்களூரா நீலம் மா வகைகளை விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் சென்றுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கார் மோதி பூ வியாபாரி உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பஞ்சாக்கை கிராமத்தில் இருந்து ஆக்கூர் முக்குட்டு செல்வதற்கான 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற பூ வியாபாரி பழனிவேல் மீது கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த பழனிவேல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து 4 வழிச்சாலையை பொதுமக்கள் கடக்கும் வகையில் சுரங்கப்பாதை போன்றவை அமைத்து தர வலியுறுத்தி பழனிசாமியின் உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். செம்பனார் கோவில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் அனுமதியை பெற்று 2 மாதங்களுக்குள் அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அணையில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் கட்டணமின்றி அள்ளிக்கொள்ளலாம் என்றும், வணிக நோக்கில் அள்ளுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எவ்வளவு தூரம் இதை விரைவாக முடிச்சு இது உடனே இங்க இருக்கிற மணல் திட்டுகளை எல்லாம் அகற்றி தூர்வாரும் பணிகளை உடனே முடிக்கிறதுக்கு எவ்வளவு துரிதமாக முடிக்க வேண்டும் சொல்லி திட்டமிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் எல்லாரும் எப்போ வேண்டாலும் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கான முழு அனுமதி இருக்கு. வண்டல் மண் எடுத்துக்கொள்ள முழு அனுமதி இருக்கு. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் யாராவது தனிநபர்கள் அந்த மாதிரியான இது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் தயங்க மாட்டோம். பணி நீட்டிப்பு மற்றும் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் தற்காலிக தொகுப்பூதிய பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது 12 ஆண்டுகளாக பணியாற்றுவது தங்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் கண்களை கட்டிக்கொண்டும் கருப்பு நிற முக கவசம் அணிந்தும் விசில் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சை நிற பாக்கெட்டில் விற்கப்படும் ஆவின் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்களின் தேவைக்கேற்ப கிரீன் மேஜிக் உள்ளிட்ட அனைத்து வகையான ஆவின் பால் பாக்கெட்டுகளும் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல்களை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
கிருத்திகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். முருகப்பெருமானின் 5ஆம் படைவீடாக போற்றப்படும் இந்த கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்தனர். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வேத மந்திரங்கள் மற்றும் சிவபாத்தியங்கள் விளங்க ரிஷப கொடியேற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதியும், சிகர நிகழ்வான ஆனி திருமஞ்சன தரிசனம் 22ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடந்த ஒரு மாதத்தில் 4,20,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலாகியுள்ளது. இத்துடன் 1,768 கிராம் தங்கம், 21,925 கிராம் வெள்ளி மற்றும் 1,431 வெளிநாட்டு கரன்சிகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து சீரானதை அடுத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். இதனிடையே ஐந்தருவிக்கு செல்லும் சாலையில் 2 கரடிகள் உலா வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொப்பரை விலை சரிந்துள்ளதால் தேங்காய் எண்ணெய் கொள்முதல் விலை கிலோவுக்கு 195 ரூபாயாக குறைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1 கிலோ கொப்பரை 160 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 120 ரூபாயாக சரிந்துள்ளது. நடப்பு தேங்காய் சீசன் அடுத்த மாதத்தோடு முடியும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொப்பரையின் விலை சரிவு விவசாயிகளை பாதிப்படைய வைத்துள்ளதாக காங்கேயம் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட 4 மடங்கு அதிக உற்பத்தி மற்றும் போர் பதற்றத்தால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதன் காரணமாக தேங்காய் எண்ணெய் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் எம்பிக்கள் பாலகங்கா உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் அவர்கள் தாவேகாவில் இணைந்தனர். முன்னாள் எம்பிக்கள் வனரோஜா, இளவரசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் ரவி, பரமக்குடி முருகேசன் உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். நெல்லை முன்னாள் மேயர் புவனேஸ்வரி உள்ளிட்டோரும் தாவேகாவில் இணைந்தனர். சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கும் வேலையை தாவேகா செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், அதிமுக விசுவாச தொண்டர்கள் தாவேகாவின் வலையில் விடாமல் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னைக்கு சனிக்கிழமை ஆள் பிடிக்கிற வேலைக்காக இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறது தாவேகா என்கிற புதிய அரசு. தமிழகம் முழுவதும் போராட்டம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதிலே, போதைப் பொருள் நடமாட்டத்திலே இன்றைக்கு தாவேகா விஜயன் அரசு தோல்வி. தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக இருக்கிறது. வேடன் வலையை விரிப்பது மீனை வாழ வைப்பதற்காக அல்ல. புழுவை தூண்டில் போடுகிற வேடன் அந்த மீனை வாழ வைப்பதற்காக அல்ல, அந்த மீனை சாப்பிடுவதற்காக என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் எப்போது புரிந்து கொள்வார்களோ அப்போதுதான் இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற ஆள் பிடிக்கிற இந்த அசிங்கம் தமிழக அரசியலிருந்து முற்று பெறும் என்பதை வேதனையோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். புற்றுநோயாளிகளுக்கான கீமோதெரபி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மாற்று சிகிச்சைகள் குறித்து ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. உலக போர்ச்சூழல் காரணமாக புற்றுநோய் மருந்துகளின் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிஸ்பிளாட்டின் உள்ளிட்ட முக்கிய கீமோதெரபி மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த மருந்துகளின் விலையும் தற்போது 5 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. இதனால் புற்றுநோய் நோயாளிகளுக்கு மாற்று மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து ஆராய மருத்துவ கல்வி இயக்குநர் ராஜகுமாரி தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 7 பேர் கோவை அரசு மருத்துவமனையின் சிறப்பு மையத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
தற்போது அவர்கள் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொசு மருந்து அடித்தல், ப்ளீச்சிங் பவுடர் தூவுதல் போன்ற தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் தண்ணீரை காய்ச்சி குடிக்குமாறும் வீட்டின் அருகே தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுமாறும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு திருவூற்று மலையடிவாரத்தில் பழைய கற்காலம் முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான பழந்தமிழர் நாகரிக சான்றுகள் பரவலாக கண்டறியப்பட்டுள்ளன. இப்பகுதியில் புதிய கற்கால அரவை கற்கள், பொற்கால கற்கள், கல்பதுகைகள், சுடுசெங்கல்கள் மற்றும் 17ஆம் நூற்றாண்டு துப்பாக்கி ஏந்திய வீரர்களின் நடுகர்கள் சிதைந்த நிலையில் சிதறி கிடக்கின்றன. இங்கு தமிழக அரசு முறையான தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டால் கீழடியை விட 1000 ஆண்டுகள் பழமையான தமிழர் நாகரிகம் வெளிச்சத்திற்கு வரும் என தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை அருகே மாற்றுக்காரி அமைப்பு சார்பில் டிரான்ஸ் பிரைட் வாக் சென்னை 2026 என்ற விழா நடைபெற்றது. பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கு சமூக நலன் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி விருதுகளை வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என கூறினார். கடலூர் பரங்கிப்பேட்டை கடற்பகுதியில் 4 புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் முடிவுக்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டத்துக்கு அனுமதி கோரிய விண்ணப்பத்தை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கு அருகில கடல்ல ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கிறதுக்கு 425 கோடி ரூபாய் செலவில் அமைக்கிறதுக்கு ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் கம்பெனின்னு ஒரு தனியார் நிறுவனம் அனுமதி கோரி தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பத்தை கொடுத்திருக்குது. இங்க எண்ணெய் கிணறு அமைச்சா ரசாயனமும் எண்ணெய் கசிவும் அந்த பகுதியை கலந்து கடல் சூழல்ங்கிறது சுத்தமா வீணா போயிரும். அது மட்டும் இல்லாம நில அதிர்வு சோதனைன்னு ஒண்ணு நடத்துவாங்க. நொடிக்கு நொடி வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை அமைக்கும் போது அது மீன்களோட நுண் உணர்வெல்லாம் அடிச்சு செதைச்சிரும். அது மட்டும் இல்லாம அது ஒரு அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த அலையாத்தி காடுகள் என்பது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகும். சுற்றுலா தலமாக அதன் பிறகு இருக்காது. அதனால தமிழ்நாடு அரசு கிட்ட தொடக்கத்திலேயே அனுமதியை மறுங்க. அத பரிசீலனைக்குன்னு கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தை. பரிசீலனையே பண்ணாதீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணணும். நீங்க கர்நாடக மாநிலம் KSR பெங்களூரு ரயில் நிலையத்தில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக 9 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி KSR பெங்களூரு சென்னை சென்ட்ரல் ரயில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் சென்ட்ரல் KSR பெங்களூரு ரயில் ஆகஸ்ட் 2ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. சென்ட்ரல் அசோகபுரம் ரயில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜோலார்பேட்டை பெங்களூரு உள்ளிட்ட ரயில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் முடிச்சூர் சாலையில் மூடப்பட்ட CNG எரிவாயு நிலையத்தை திறக்க கோரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். CNG எரிவாயு நிரப்ப வரும் வாகனங்களால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்ததை தொடர்ந்து அந்த நிலையத்தை காவல்துறையினர் தற்காலிகமாக மூடினர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறிய ஓட்டுநர்கள் CNG நிலையத்தை திறக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் முதல்வர் வெளியிடுவார் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடிக்கு வருகை தந்த அமைச்சர் மரிய வில்சன் உலக புகழ் பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே பேசிய அவர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து நெல்லையில் ஆய்வு மேற்கொள்ள வந்திருப்பதாக கூறினார். தமிழக பட்ஜெட்டில் நல்ல அம்சங்கள் இடம்பெறும் என்றும் மரிய வில்சன் குறிப்பிட்டார். 3 மாதங்களுக்கு பின்னர் குற்றாலம் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆண்கள் குளிக்கும் பகுதியில் தரைத்தள பணிகள் மீதமுள்ள நிலையில்
மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குளிக்க அனுமதிக்குமாறு சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தி வந்தனர். இதனை ஏற்று தற்போது மெய்நருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூர் விளக்கு 4 வழிச்சாலையில் அமைக்கப்படும் மேம்பாலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என குற்றஞ்சாட்டிய மக்கள் மேம்பாலம் அமைப்பதை கைவிடக் கோரி முழக்கமிட்டனர். ஒட்டன்சத்திரம் அருகே சுரங்கப்பாதை அமைத்து தர கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பழனி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைந்து திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இலக்கியங்கோட்டை பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க கோரி நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களோடு காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் கனமழையால் ரப்பர் தோட்டங்களில் பால் வெட்டும் பணி முற்றிலும் முடங்கியுள்ளது. மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களான கீரிப்பாறை, வாழத்துவயல், காளிகேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அரசு மற்றும் தனியார் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 60 ரூபாய் உயர்ந்து 13,860 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,70,000 ரூபாய்க்கும், கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.